பாஜகவுடன் கூட்டணி வைத்தபோது திமுகவுக்கு இனித்தது இப்போது கசக்கிறதா? இபிஎஸ் கேள்வி. நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என சொல்ல முடியுமா? பழனிசாமிக்கு மு.க.ஸ்டாலின் கேள்வி. 6 மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க முயற்சி. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். ராஜ்யசபா பட்டியலில் என் பெயர் வராமல் கூட போகலாம். வைகோ பேச்சு. சித்திரை திருவிழா மதுரையில் மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு நாளை சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கு ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். கேரளாவிற்கு எதிராக எதிர்மறையான நிலை, மத்திய அரசு மீது பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. ஜப்பான் சென்றுள்ள திமுக எம்பி கனிமொழி டோக்கியோவில் ஜப்பான் தமிழர்களுடன் சந்திப்பு. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவு, தலைவர்கள் இரங்கல். மகாராஷ்டிரா நாசிக்கில் உள்ள கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு, பல அடி ஆழ கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீரை சேகரித்த பெண்கள். இந்திய தேர்தல் ஆணையம் சமரசம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேச்சு. ஜார்க்கண்டில் என்கவுண்டர், 8 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை. இன்றைய ஐபிஎல் போட்டி லக்னோ டெல்லி அணிகள் மோதல். 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.